கதைமலர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அடைபட்டிருந்த ஜாடியிலிருந்து மறுபடியும் வெளியில் வந்த அந்த பூதம் ஆக்ரோஷமாக சிரித்தது. நடுங்கி போனான் மீனவன். உன்னை கொல்ல மாட்டேன் என்று இறைவன் மீது ஆணையிட்டு கூறிய பூதம் கொடுத்த வாக்கை மீறிவிடுமோ என்று அஞ்சினான். அப்போது அந்த பூதமே அவனிடம் பேசியது. ஜாடிக்குள் இருந்த என்னை மறுபடியும் விடுதலை செய்த உனக்கு நன்றி. இறைவனின் மீது சத்தியம் செய்து உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற பூதம் தன்னுடைய பிரம்மாண்ட உள்ளங்கைக்குள் அந்த மீனவனை ஏறி அமர்ந்து கொள்ள சொன்னது. நடுங்கிக் கொண்டிருந்த மீனவன் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு பூதத்தின் உள்ளங்கைக்குள் ஏறி அமர்ந்தான். தன்னுடைய மீன்பிடி வலையையும் கூடவே எடுத்துச் சென்றான். அந்த மீனவனை தூக்கிக் கொண்டு வான்வழியே பறந்து சென்றது அந்த பூதம். சிறிது நேரத்தில் அங்குள்ள மலையடிவார பகுதியை சென்றடைந்தது. அங்கே மீனவனை கீழே இறக்கிவிட்டது. அந்த இடத்தில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி இருந்தது. வெள்ளை, பச்சை, சிகப்பு, நீலம் என்று பல வண்ணங்களில் அங்கே அழகான மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. கடல் மீன்களை மட்டுமே அதுவரையில் பிடித்து வந்த மீனவன் அவற்றை எல்லாம் நேரில் பார்த்து ஆச்சரியப்பட்டான். அவன் தன்னுடைய வாழ்நாளில் பார்க்காத மீன்கள் அவை. அவனிடம் பேசிய பூதம், மீனவனே, இந்த ஏரியில் நீ ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே வலை வீசி மீன் பிடிக்க வேண்டும். அப்படி நீ பிடிக்கும் மீன்களை உங்கள் நாட்டின் அரசனிடம் கொண்டு போய் கொடு. அதன் பிறகு நீ பெரும் செல்வந்தனாக மாறிவிடுவாய் என்றது. பிறகு அங்கிருந்து மறைந்து போனது. மீனவனும் தான் கொண்டு வந்த வலையை அந்த நன்னீர் ஏரிக்குள் வீசினான். வலையை கரைக்கு இழுத்த போது கிட்டத்தட்ட 2 கிலோ எடை கொண்ட 4 வண்ண மீன்கள் அதில் இருந்தன. அந்த 4 மீன்களையும் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு போனான். மீன்களை மன்னனிடம் காண்பித்தான். மீன்களை பார்த்த மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அந்த மன்னனும் அது போன்ற வண்ண மீன்களை பார்த்ததே இல்லை. யாருக்குமே கிடைக்காத வண்ண மீன்கள் தனக்கு கிடைத்திருப்பதால் அதை கொண்டு வந்த மீனவனுக்கு 400 தினார் பொன் கொடுத்தார். மன்னனின் அரண்மனைக்கு இந்த வண்ண மீன்கள் வந்திருந்த நேரத்தில் கிரேக்க நாட்டிலிருந்து ஒரு சமையல்காரி அங்கே வந்திருந்தாள். அவளிடம் அந்த மீன்களை சமைக்க சொன்னார் மன்னர். அவளும் மீன்களை வெட்டி சுத்தப்படுத்தி சமைக்க தயாரானாள். மீன் துண்டுகளை அடுப்பில் இருந்த பாத்திரத்தில் போட்டாள். மீன் துண்டுகள் வேக ஆரம்பித்தன. அப்போது திடீரென்று ஒரு சத்தம். அந்த சமையல் கூடத்தின் ஒரு பக்க சுவர் 2ஆக பிளந்து கொண்டது. அதிலிருந்து தேவதை போல ஒரு அழகி தோன்றினாள். அவள் கையில் வைரங்கள் பதித்த பெரிய கோல் ஒன்று இருந்தது. தேவதை போன்ற அந்த பெண்ணை நேரில் பார்த்த கிரேக்க சமையல்காரி மிரண்டு போனாள். அந்த சமையல்காரி ஓரமாக ஒதுங்கிக் கொள்ள தேவதை போன்ற அந்த அழகி அடுப்புக்கு அருகில் வந்தாள். அங்கே பாத்திரத்தில் குழம்புக்காக கொதித்துக் கொண்டிருந்த மீன்களை பார்த்தாள். துண்டுகளாக வெட்டப்பட்டு அடுப்பில் வெந்து கொண்டிருந்த அந்த மீன்களுடன் பேச ஆரம்பித்தாள். என் அன்புக்குரிய மீன்களே, நீங்கள் எல்லோரும் ஒப்பந்தப்படி சரியாக தானே நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டாள். அவள் இப்படி கூறியதுதான் தாமதம். கொதித்துக் கொண்டிருந்த அந்த மீன் குழம்பு பாத்திரத்தில் இருந்த மீன்கள் தலையை தூக்கி வெளியே எட்டி பார்த்து பேசின. அங்கே எப்படியோ அப்படித்தான் இங்கேயும் இருக்கிறோம் என்று குழம்பில் கொதித்துக் கொண்டிருந்த மீன்கள் பேச அந்த கிரேக்க சமையல்காரி அக்கணமே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள். உடனே அந்த அழகி தான் வைத்திருந்த வைரங்கள் பதித்த கோலை பயன்படுத்தி கொதித்துக் கொண்டிருந்த மீன் குழம்பை அடுப்புக்குள் கவிழ்த்து விட்டாள். குழம்பில் போடப்பட்ட மீன்கள் எல்லாம் தீயில் கருகி போயின. பிறகு வந்த வழியிலேயே சென்று விட்டாள். பிளவுபட்ட சுவர் மறுபடியும் சேர்ந்து கொண்டது. இது பற்றி தகவல் அறிந்த மன்னர் அங்கே ஓடி வந்தார். பிரம்மை பிடித்தவள் போல் அங்கே உட்கார்ந்திருந்தாள் கிரேக்க சமையல்காரி. சகஜ நிலைக்கு வந்த பிறகு அவள் நடந்த எல்லாவற்றையும் மன்னரிடம் கூறினாள். மன்னரால் அதை நம்ப முடியவில்லை. அடுப்புக்குள் மீன் குழம்பு கொட்டி கிடந்தது. ஆனால் சுவர் இடிந்ததற்கான அறிகுறியே இங்கே இல்லையே. முகத்தில் குழப்ப ரேகைகளை ஓடவிட்டவாறு அங்கிருந்து வெளியேறினார் மன்னர். காலையில் 4 வண்ண மீன்களையும் கொடுத்துவிட்டு 400 தினார் பொன் வாங்கி கொண்டு சென்ற மீனவனை அழைத்து வர உத்தரவிட்டார். வீரர்களும் அந்த மீனவனை தேடி பிடித்து அழைத்து வந்து மன்னர் முன்பு நிறுத்தினார்கள். காலையில் நீ கொண்டு வந்து கொடுத்த மீன்கள் மிகவும் சுவையாக இருந்தன. நான் இப்படி ஒரு மீன் குழம்பை என் வாழ்நாளில் சுவைத்ததே இல்லை. நாளையும் இதே மீன் குழம்பை சாப்பிட ஆசைப்படுகிறேன். எனக்கு நாளையும் அதே மீன்கள் வேண்டும். கொண்டு வருவாயா என்று கேட்டார் மன்னர்.
மீனவனுக்கு ஒரே சந்தோஷம். நாளைக்கும் 400 தினார் பொன்னை மன்னரிடம் வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். நாளையும் வண்ண மீன்களோடு வருகிறேன் என்று மன்னரிடம் சொல்லிவிட்டு சென்றான். மறுநாளும் அதே ஏரியில் வலையை வீசினான். முந்தைய நாள் கிடைத்தது போலவே 4 வண்ண மீன்கள் கிடைத்தன. நேராக அரண்மனைக்கு வந்து மீன்களை ஒப்படைத்தான். மன்னரும் முந்தைய தினம் கொடுத்தது போலவே 400 தினார் பொன்னை கொடுத்து மீனவனை அனுப்பி வைத்தார். கிரேக்க சமையல்காரியும் முந்தைய நாள் சமைத்தது போலவே அந்த மீன்களை சமைக்க தயாரானாள். மன்னர் உத்தரவின் பேரில் மந்திரி ஒருவர் அங்கே இருந்தார். சுவர் பிளந்து தேவதை போன்ற அழகி வந்தது உண்மைதானா என்பதை உறுதி செய்யவே அவர் காத்திருந்தார். சமையல்காரியும் மீன்களை துண்டு துண்டுகளாக வெட்டி சமைக்க ஆரம்பித்தாள். அங்கே இருந்த மந்திரி சுவர் எப்போது பிளக்கும், அதற்குள் இருந்த தேவதை போன்ற பெண் எப்போது வருவாள் என்பதை அறிய ஆவலோடு இருந்தார். சிறிது நேரத்தில் பலத்த ஓசையோடு சமையல் கூடத்தின் ஒரு பக்க சுவர் பிளந்து கையில் வைரங்கள் பதித்த கோலுடன் தோன்றினாள் தேவதை போன்ற அந்த அழகி. முந்தைய நாள் செய்தது போலவே அடுப்புக்கு அருகில் போனாள். குழம்பில் வெந்து கொண்டிருந்த மீன்களிடம் பேசினாள். அந்த மீன்களும் தலையை தூக்கி அவளிடம் பேசின. இந்த காட்சிகளை மந்திரியால் நம்ப முடியவில்லை. சிலை போல் அப்படியே அசையாமல் நின்றிருந்தார். மீன்களிடம் பேசி முடித்த அந்த அழகி தன் கையில் இருந்த வைரக்கோலால் மீன் குழம்பை அடுப்புக்குள் தட்டிவிட்டாள். மீன்கள் அடுப்புக்குள் விழுந்து கருகின. பிறகு வந்த வழியே சென்று விட்டாள் அந்த அழகி. பிளந்த சுவரும் மூடிக்கொண்டது. நேராக மன்னரை பார்க்க ஓடினார் மந்திரி. மன்னா, நம் சமையல்காரி சொன்னது 100க்கு 100 உண்மை. அவள் சொன்னபடியே நம் சமையல் கூடத்தின் சுவர் பிளந்தது. அதற்குள் இருந்து தேவதை போன்ற அழகி வந்தாள். அவள் கையில் வைரக்கோல் இருந்தது. வந்தவள் அடுப்பில் வெந்து கொண்டிருந்த மீன்களிடம் பேசினாள். அந்த மீன்களும் அவளுக்கு பதில் கூறின. பிறகு மீன் குழம்பை அடுப்புக்குள் தட்டிவிட்டு வந்த வழியே போய்விட்டாள். பிளந்த சுவர் மறுபடியும் மூடிக்கொண்டது. மந்திரி சொன்னதை கேட்ட மன்னரும் வியப்பின் உச்சிக்கே போய்விட்டார். அந்த காட்சிகளை தான் நேரில் காண வேண்டும் என்று விரும்பினார். 3வது முறையாக அதே மீனவன் வரவழைக்கப்பட்டான். மன்னருக்காக அதே நன்னீர் ஏரியில் வலையை வீசினான். கடந்த 2 நாட்களில் எப்படி சரியாக 4 மீன்கள் பிடிபட்டனவோ அதே போன்று 4 வண்ண மீன்கள் வலையில் சிக்கியிருந்தன. அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான். மன்னரும் 400 தினார் பொன்னை அவனிடம் கொடுத்தார். கிரேக்க சமையல்காரியும் அந்த மீன்களை துண்டுகளாக்கி சமைக்க ஆரம்பித்தாள். தேவதை போன்ற அழகியின் வருகைக்காக மன்னரும் காத்திருந்தார். சிறிது நேரத்தில் சமையல் கூடத்தின் ஒரு பக்க சுவர் வெடித்து அதிலிருந்து தேவதை போன்ற அந்த அழகி வந்தாள். வழக்கம் போல் மீன்களிடம் பேசினாள். அவைகளும் தலையை தூக்கி பதில் கூறின. பிறகு வைரக்கோலால் மீன் குழம்பு பாத்திரத்தை அடுப்புக்குள் தட்டிவிட்டு வந்த வழியே சென்று விட்டாள். பிளந்த சுவரும் மூடிக்கொண்டது. இந்த அதிசயத்தை நேரில் கண்ட மன்னர் ஏன் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார். மீனவன் 4வது முறையாக அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான். அந்த மீனவனுடன் அந்த அதிசய நன்னீர் ஏரியை காண மலையடிவாரத்துக்கு மந்திரிமார்களுடன் மன்னரும் சென்றார். அங்கே அதிசய ஏரி இருப்பதை பார்த்து மன்னரும் மந்திரிகளும் இன்ப அதிர்ச்சி அடைந்தார்கள். இதற்கு முன்பு வரை இந்த இடத்தில் இப்படி ஒரு ஏரி இருந்தது கிடையாதே. திடீரென்று இந்த இடத்தில் ஏரி எப்படி வந்தது? எனக்கு அது தெரிந்தாக வேண்டும் என்று கூறிய மன்னர் அங்கேயே கூடாரம் அமைத்து தங்கிவிட்டார். மந்திரிகள், வீரர்கள் என்று ஒரு கூட்டமே அங்கே தங்கியது. மாலை நேரம் வந்தது. எல்லோரும் ஆங்காங்கே கூடாரம் அமைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க மன்னருக்கு மட்டும் அது ஏனோ பிடிக்கவில்லை. அதனால் ஏரியின் கரையில் காலார நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அழகிய பாடல் ஒன்று மெல்லியதாக காற்றில் கலந்து வந்தது. அந்த திசையை நோக்கி நடந்தார் மன்னர். அங்கே இருந்த ஒரு கற்கோட்டைக்குள் இருந்துதான் அந்த பாடல் வந்து கொண்டிருந்தது. கற்கோட்டையை மன்னர் நெருங்க நெருங்க அந்த பாடல் இன்னும் கொஞ்சம் சத்தமாக கேட்டது. அழகிய நந்தவனத்தை கடந்து அந்த கற்கோட்டைக்குள் நுழைந்தார் மன்னர். அந்த கோட்டைக்குள் ஒரு இடத்தில் ஒரு பட்டு திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்குள் இருந்துதான் அந்த பாடல் வந்து கொண்டிருந்தது. மன்னரும் திரைச்சீலை பக்கம் வந்தார். அதை கைகளால் விளக்கினார். அந்த அறைக்குள் இளைஞன் ஒருவன் தன்னை மறந்த நிலையில் படுத்தபடி பாடிக்கொண்டிருந்தான். ஒரு போர்வையை தன் உடல் முழுக்க சுற்றி இருந்தான். அவனது பாடலில் ஒருவித சோகமும் இழையோடியது. அந்த இளைஞனிடம் பேச்சு கொடுத்தார் மன்னர். இளைஞனே, நான் இந்த நாட்டின் மன்னர். இங்குள்ள ஏரியை காண வந்தேன். உன்னுடைய பாடலை கேட்டு இங்கே வந்தேன். நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தாய்? உனக்கு என்ன ஆனது என்று கேட்டார் மன்னர்.
மன்னா, என்னால் எழுந்திருக்க முடியாது. நாட்டின் மன்னராகிய உங்களுக்கு உரிய மரியாதை தர முடியாத என்னுடைய நிலையை எண்ணி நான் வருந்துகிறேன். அதற்காக தாங்கள் என்னை முதலில் மன்னிக்க வேண்டும். நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஏழையால் உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்ய முடியாது என்று சோகத்தோடு பேசினான் அந்த இளைஞன். அவனிடம் அந்த ஏரியும் கற்கோட்டையும் எப்படி வந்தன என்று அடுத்ததாக கேட்டார் மன்னர். அவர் இப்படி கேட்டதும் தான் தாமதம். அந்த இளைஞன் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் சிந்தியது. ஏன் அழுகிறாய்? நான் ஏதும் தவறாக கேட்டுவிட்டேனா என்று கேட்டார் மன்னர். உடனே அந்த இளைஞன் தான் போர்த்து இருந்த போர்வையை சற்றென்று விளக்கினான். அங்கே கண்ட காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார் மன்னர். அவருக்கு பேச்சே வரவில்லை. அந்த இளைஞனின் இடுப்பிலிருந்து பாதம் வரை கல்லாக இருந்தது. இடுப்புக்கு மேலேதான் மனித உருவம். இதை எதிர்பார்க்காத மன்னர் ஒரு கணம் நடுங்கித்தான் போனார். இந்த ஏரிக்கும் வண்ண மீன்களுக்கும் நான் இப்படி பாதி உருவம் கல்லாக ஆனதற்கும் தொடர்பு இருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய கதையை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் என்றான் அந்த இளைஞன். இந்த கதையை மன்னர் ஷாரியருக்கு ஷாரஜாத் கூறிக்கொண்டிருக்கும் போதே விடிய ஆரம்பித்து விட்டது. ஷாரஜாத் பேசுவதற்கு முன்பாக மன்னரே சொல்லிவிட்டார். மீதி கதையை நாளை இரவில் கூறலாம். நம்ம கதைமலர் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.